ஹாய். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவைலபிலிட்டி பயாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜட்ஜ் பண்ணுற நம்ம நம்ம ஒரு பொருள் ஒரு ஒரு தாட் ஜட்ஜ் பண்ணுற ஒரு விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? இல்லை ஒரு விஷயத்த நம்மளுக்கு தெரிஞ்சதை ஒண்டி வச்சு ஜட்ஜ் பண்ணுறது. அதுதான் அவைலபிலிட்டி பயாஸ். அது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி இல்லை ப்ராபபிலிட்டி இல்லை ரிஸ்க் பேஸ்ட் இப்படி இந்த மாதிரி ஃபேக்டர்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸில் நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன? ரிஸ்க் பேஸ்ட்னால் இதுதான் ரிஸ்க்கு, இவ்வளோ தான் வரும். அப்படியே நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா? அது தெரிஞ்சோண்டி பண்ணுறது. அதுதான் அவைலபிலிட்டி பயாஸ்ன்றது. அதாவது உனக்கு தெரிஞ்சது ஒண்டி நீ பண்ணுறது. பட் ஆனால் ஆக்சுவலாக நீ நினைக்கிறது ஒன்றும் அங்கே நடக்க போகிறது இல்லை. நீ உன் மண்டைக்குள்ளே எங்கேருந்தோ வந்தது மண்டையில் போட்டுக்கிட்டு அது ஆக்சுவலாக அங்கே நடக்க போகிறது இல்லை. அது என்னன்னே உனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அவைலபிலிட்டி பயாஸ் அதாவது ஒரு ஃபேக்டருக்கான எக்ஸாம்பிள். ஒரு ஃபேக்டர் நடக்க போதுன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து உன் மைண்டில் ஒன்று இருக்குது. பட் ஆனால் இந்த ஃபேக்டருக்கான எக்ஸாம்பிள் வந்து உன் மைண்டில் ஒன்று இருக்குது. அந்த மைண்டு வந்து பார்த்திங்கன்னா, நீ எங்கேயோ கேட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன எக்ஸாம்பிளாக தான் இருக்கும். அது வந்து ஆக்சுவல் ஃபேக்டாக இருக்காது, ஆக்சுவல் டேட்டாவாக இருக்காது. அதுதான் சொல்லுவேன். ஸோ ஓகே, இது இப்போ நான் என்ன சொல்லி வரேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதான் அவைலபிலிட்டி பயாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்க் அட்டாக்கில் தான் நிறைய பேர் சாகுறாங்க. ஷார்க், கடலில் சுறா மீனால தான் அதிக பேர் சாகுறாங்க. அதுதான் ரொம்ப அப்படின்ட்டு மீடியா கவரேஜ் ஆகுது. மீடியா வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ வந்து மீடியா கவர் பண்ணுறது வந்து ஷார்க் அட்டாக்னால தான் நிறைய பேர் சாகுறாங்க அப்படின்றது தான் நம்ம காதில் விழ வைக்கிறாங்க, நம்ம ஃபெமிலியரைஸ் பண்ண வைக்கிறாங்க. பட் அதோட உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்டிங் மிஷினால் நிறைய பேர் சாகுறாங்களாம். ஜஸ்ட் வெண்டிங் மிஷினால் நிறைய பேர் சாகுறாங்க. ஷாக்கோட அதிகமாக சொல்ல வரேன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. அதாவது ஷார்க் அட்டாக் தான் வெண்டிங் மிஷினில் நிறைய பேர் சாகுறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கதை என்னன்னா, இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான். என்னன்னா, என் தாத்தாலாம் வந்து ஒரு நாளைக்கு 3 சிகரெட் அடிப்பார், எல்லாம் அதுக்கும் மேலே அடிப்பார். ஆனால் அவர் வந்து 100 வருஷம் மேலேயே வாழ்ந்தார் அப்படின்றாரு. ஓகே, பட் ஆனால் அதில் மறைஞ்சிருக்க பொய் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க சிகரெட் அடித்து நிறைய பேர் செத்துக்கிறாங்க. அதுக்கு மேலேயே சின்ன வயசுலேயே அதுவும் கம்மியாக அடித்து செத்து போயிருக்கிறாங்க. அந்த ஒரு ஃபேக்டரும் இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் வந்து அங்கே அந்த ஒரு எக்ஸப்ஷனல் ஒரு ஃபேக்டர் இருக்குன்னா, அதனால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை வந்து நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். அவன் சொல்கிறான்னா அது உண்மையான்னு பாருங்கள். உண்மையான்றது அவன் சொன்னது அந்த தாத்தா உண்மையாக அந்த மாதிரி தேட சொல்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக தேடுங்க. இது ஒன்றா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வந்து பிளேன் கிராஷஸ்னால நிறைய பேர் சாகுறாங்க அப்படின்றத மீடியா கவர் பண்ணுது. அதாவது பிளேன் கிராஷஸில் தான் நிறைய பேர் சாகுறாங்கன்னு சொல்லிட்டு மைண்டில் ஏற்றிடுது. பட் ஆனால் அதுவும் தாண்டி ஹார்ட் டிசீஸ், நிறைய டிசீஸ்னாலே மக்கள் வந்து சாகுறாங்க. இது அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. என்ன அவைலபிள் பயாஸோட எக்ஸ்பிரிமெண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ் கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க. என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, கேனால் ஸ்டார்ட் பண்ணுற லெட்டர் அதிகமாக இருக்கா, இல்லை தேர்ட் லெட்டர் கேல இருக்கிற லெட்டர் அதிகமாக இருக்கா அப்படின்றத கேட்டுக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்லாம் சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மைண்டில் வந்தது தான், கேனால லெட்டர் ஸ்டார்ட் ஆகிறது தான் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டுத்தில் அப்படின்ட்டு. பட் ஆனால் கேயோட தேர்ட் லெட்டர் அதிகமாக இருக்குது. ஓகேவா? பட் ஆனால் நம்ம மைண்டில் வந்தது என்னன்னா,
கேனால தான் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம கேல தான் நெறைய வார்த்தை படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். அதான் மைண்ட்ல இருக்கும். நம்மளுக்கு கேல சொல்லலாம் பட்டு பட்டுன்னு சொல்ருவோம். கைட்டு, கெயிட்டு, கிட்டனு, கிச்சனு அந்த மாரி சொல்லுவோம். பட் ஆனா இதே 3 லெட்டர்ல இருக்கு. அந்த மாரி வேர்ட் சொன்னா நம்ம யோசிப்போம். ஏன்னா அது நம்ம மைண்டுக்கு வரல. பட் ஆனா நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து வந்ததெல்லாம் இதெல்லாம். ஸோ வந்து பீப்பிள்ஸ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கேனால தான் லெட்டர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யோசிக்கவும் மாட்றாங்க ஆக்சுவல் ஃபேக்ட்டாவே. இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டாக்டர்ஸ் பார்த்தா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்கன்னா, இப்போ வந்து அந்த அவங்களுக்கு வந்து உனக்கு ஒரு நோய் இருக்குன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் வச்சு தான் அவங்க சரி பண்ண பார்ப்பாங்க தவிர்த்து, அதோட பெட்டர் ட்ரீட்மெண்ட் இருந்ததுன்னா, அத பண்ண பார்க்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கிறது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஒண்ணு தான். அவங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணு தான். சரி பண்றதுன்ட்டு. பட் ஆனா உனக்கு வந்து பார்த்தோன்னா, அந்த நோய சரி பண்றதுக்கு வந்து அந்த பெட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணா நீ சரியாயிடுவ. இதுல ஏன் நம்ம விழுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி கேட்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி கேட்டா நம்ம அத நம்ப ஆரம்பிச்சுருவோம். உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சுருவோம். உண்மைன்னு நெனைப்போம். அது வந்து ஒரு தேவையில்லாத விஷயமா இருந்தாலும் சரி. ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி கேட்டா, அத நம்ம நம்ப ஆரம்பிச்சுருவோம். அது உண்மைன்னு சொல்லுவோம். அது தேவையில்லாத விஷயமா இருந்தாலும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, பீப்பிள்ஸ் வந்து நேச்சுரலி ரிலை ஆன் த இன்ஃபர்மேஷன் தட் ஈஸியஸ்ட் டு கெஸ்ட் ஈவன் அதுதான் பீப்பிள் வந்து இன்ஃபர்மேஷன் தேடி போமாட்டாங்க. அவங்களுக்கு எது ஈஸியா கிடைக்குதோ அத வந்து அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. அவங்க ஒண்ணும் இன்ஃபர்மேஷன் தேடி போல. அதனால என்ன பண்றாங்கன்னா, லைக் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சுன்னா, அத அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. ஏன்னா இவங்க தேடி போடல. ஈஸியா வந்துருச்சுல்ல. அத வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இது பண்ணுவாங்க. பட் ஆனா அத ஆராய்ஞ்சு பார்க்கல. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த அவைலபிலிட்டி பயாஸ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். வேற பெர்ஸ்பெக்டிவ தேடு நீ. வேற பெர்ஸ்பெக்டிவ். நீ ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருந்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு வேற வேற உன் பெர்ஸ்பெக்டிவ் தாண்டி வேற ஒரு பெர்சன தேடு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறாங்களா கேளு நீ நினைக்கிறத. அது ஒரு வழி. அப்புறம் வந்து கொஸ்டின் த ஃபர்ஸ்ட் ஆன்சர். உனக்கு வந்து இப்போ நீ ஒரு விஷயம் தோணுதா இல்ல கேட்குறியோ, அதுக்கேத்த மாரி ஒரு முதல் பதில் வருதுன்னா, அந்த பதில் வந்து அந்த பதிலே கேள்வி கேளு. இந்த பதில் வந்து எனக்கு இவ்வளோ தான் தெரியும்னால வந்ததா, இல்ல இதான் ரியல் ஃபேக்ட்டா அப்படின்றது. இதான் உண்மையா அப்படின்றது. அதையே கேள்வி கேளு. அதுக்கப்புறம் வந்து லுக் ஃபார் ஹிடன் இன்ஃபர்மேஷன். உள்ளுக்கா ஏதாவது இருக்கா இதுக்குள்ள அப்படின்றத தேடு. நீ ஒரு பதில் வச்சுக்கிறன்னா, அந்த டேட்டாக்குள்ளேயே தேடு. ஆராய்ஞ்சு பாரு எல்லாத்தையும். ஸோ அவைலபிலிட்டி பயாஸ் வந்து நம்மள வந்து லைக் அதுதான் நம்ம வந்து சிம்பிளா நெனச்சுக்கிறோம். இது இவ்வளோதான். இல்ல இதில தான் இவ்வளோ ரிஸ்க் இருக்கு. இதில இல்ல அப்படின்னு நெனச்சிருக்கோம். பட் அதுதான் இப்போ ஷார்க்கோட வெண்டிங் மிஷின்ல ரிஸ்க் இருக்கு. நெறைய பேர் செத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ரியல் ஃபேக்ட். இது செக் பண்ணி இது கூட ரியல் ஃபேக்ட்டான்னு எனக்கு தெரியல. பட் செக் பண்ணி பார்க்கணும். பட் ஆனா அது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சொல்ல வரேன். ஸோ நம்மளே நம்ம வந்து ஆராய்ஞ்சுக்கணும். உண்மையான்னு தெரிஞ்சுக்கணும். பட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அ இதெல்லாம் எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் தப்பு சொல்லல. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் நீங்க? அதுதான் எதுக்கு பண்ணணும்? சரி அப்ப என்ன பண்ண போறீங்க இதெல்லாம் பண்ணலன்னா? வேலைய பார்க்க போறேன். வேலையாச்சும் ஒழுங்கா பார்க்குறீங்களா? சாரி இதெல்லாம் விடு. அவ்வளோதான்.